பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளை, கடந்த சில நாட்களாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான சில காரியங்களை, நிழலாட்டமாய் சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட அதில் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். வெண்கல சர்ப்பம். இது என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6 to 9 வசனங்களிலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்து பல விவாதங்கள் இருக்கிறது, பல உபதேசங்கள் இருக்கிறது. இதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி அவர்களை 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த 40 வருஷத்திலே நடந்ததான ஒரு முக்கியமான சம்பவம், இவர்கள் வனாந்தரத்திலே நடந்து வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தருடைய வழிகளின் நிமித்தமாய் முறுமுறுக்கிறார்கள். அன்பார்ந்த, அப்பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். அவைகள் ஜனங்களை கடிக்கிறது. இப்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஜனங்கள் போய் மோசே இடத்துல மன்றாடுகிறார்கள். மோசே, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் முறுமுறுத்தோம், எனவே நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், இந்த சர்ப்பங்களை எங்களை விட்டு போகும்படி மன்றாடுங்கன்னு சொல்லி ஜனங்கள் கேட்கும் பொழுது, மோசையும் ஜனங்களுக்காய் மன்றாடும் பொழுது பிதாவாகியவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ வெண்கலத்தாலே ஒரு வெண்கல சர்ப்பத்தின் ரூபத்தை, இந்த சர்ப்பத்தின் ரூபத்தை வெண்கலத்தால் நீ உண்டாக்கி ஒரு பெரிய நீ கம்பத்தில் நீ மாட்டி வை. அதை நோக்கி பார்க்கும் பாம்பு கழித்த எவனும் அதை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் பிழைப்பான், அவன் மரிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல மோசே வெண்கலத்தாலே சர்ப்பத்தின் உருவத்தை, அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் செய்து கம்பத்தில் மாட்டி வைக்கிறார். சர்ப்பம் யாரெல்லாம் கடிக்கிறதோ, கடிக்கப்பட்டவன் அதை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் பிழைப்பான் என்று சொல்லி அந்த 3 வசனங்களை சொல்லுகிறது. இது நடந்த சம்பவம். இதை குறித்து பலவிதமான உபதேசங்கள், விவாதங்கள் இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, சர்ப்பம் எப்படி கடவுளுக்கு ஆக முடியும்? இயேசுவுக்கு நிகராக இருக்க முடியும்? இயேசுவுக்கு ஒப்பனையாய் சர்ப்பம் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் இந்த வார்த்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆபத்து வருது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் தான் இந்த திட்டத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா பிழைப்பாங்கன்னு சொல்லி. இப்போ என்ன நடக்குது? அதே போல பார்க்குறவங்க எல்லாம் பிழைக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம நம்மளை காப்பாற்றி இருக்குது, இந்த வெண்கல சர்ப்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தின் காப்பாற்றி இருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் தவறாய் அதை புரிந்து கொண்டு, அன்பார்ந்த பிள்ளைகளே, அதை அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் உண்மையாய் சொல்லப்போனால் இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் சர்ப்பத்தை கடிக்கப்படுகிறார்கள் சர்ப்பத்தால். அந்த வேதனையோடு ஒரு உணர்வு அடைந்து, அந்த வேதனை வரும் பொழுது, ஐயோ எனக்கு ஏன் இந்த வேதனை, நான் என்னுடைய முறுமுறுப்பு நிமித்தமாய் இந்த வேதனை எனக்கு வந்ததுன்னு சொல்லி அந்த பாவ உணர்வோடு கூட மேலே தன் கண்களை எடுத்து பார்த்தால் அங்கே கம்பத்தில் மாட்டி வைத்திருக்கிறதான வெண்கல சர்ப்பத்தின் உருவம் தெரியும். அதை பார்த்தவொடனே அவளுக்கு சுகம் கிடைக்கும். அன்பார்ந்த நினைப்பில் இது என்ன உள்ளான அர்த்தம் என்ன? இது எப்படி சிலுவைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது? அந்த கம்பம் சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பார்ந்த நினைப்பிலே, இவர்களை எந்த பாம்பு கடித்து கொண்டிருக்கிறதோ, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த பாம்பு இவர்கள் குற்ற உணர்வோடு கூட அந்த கம்பத்தை நோக்கி பார்த்தா ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, எந்த சர்ப்பம் இவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதே சர்ப்பம் அங்கே உயிரில்லாமல் அசைவற்ற நிலையிலே, அது கட்டப்பட்ட ஒரு நிலையிலே அது தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இவர்கள் பார்த்தார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் எதை பார்க்க சொன்னார் என்று சொன்னால், உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் அங்கே கம்பத்திலே உயிரில்லாததாய், அசைவில்லாததாய் இருக்கிறது. நீங்க அதை பாருங்க. பாவ உணர்வடைந்து நீங்க வேதனையின் மத்தியில் அதை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார். இதனுடைய அர்த்தம் என்ன?
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பாவ உணர்வு என்பது ரொம்ப முக்கியம். இவர்களுக்குள்ள முதல்ல உணர்வு வந்தது, அந்த சர்ப்பம் கடிச்ச உடனே உணர்வு வருது. இந்த வேதனை எனக்கு ஏன் வந்தது? என்னுடைய பாவத்தினால. அந்த உணர்வோடு கூட, பாவ உணர்வோடு கூட அந்த சிலுவை அந்த கம்பத்தை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். இந்த கம்பம் சிலுவைக்கு அடையாளமா இருக்குது. அந்த மரித்து போனதான அந்த சர்ப்பம் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த இடத்துல உயிரற்ற நிலையில் இருக்கக்கூடியதான அந்த வெண்கல சர்ப்பம் மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அது கம்பத்தில் உயிரில்லாத ஒரு பொருளாய் அசைவற்ற நிலையில் இருக்கிறது. அது என்ன அர்த்தம்? உன்னுடைய பாவத்தின் வேதனையினாலே, பாவத்தின் தண்டனையாகிய அந்த சர்ப்பத்தின் கடி, அந்த சர்ப்பம் உனக்கு அடித்தது. உன் பாவத்தின் வேதனையினாலே உனக்கு இந்த தண்டனை வந்தது. அந்த தண்டனை உனக்குள்ளே பாவ உணர்வு வரும் பொழுது அது அங்கே சிலுவையிலே அது முழுவதுமாக அது வெற்றி கொள்ளப்பட்டது. கர்த்தர் உங்களையும் என்னையும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, உங்களையும் என்னையும் தண்டித்து கொண்டிருந்த அந்த சர்ப்பத்தை ஆண்டவர் சிலுவையிலே அதை ஜெயித்தார், அதை அழித்து போட்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த வெண்கல சர்ப்பம் அங்கே இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்த்த உடனே இவர்கள் இதுதான் நம்மளை காப்பாற்றி விட்டு அன்றையிலிருந்து அவர்கள் அதை ஒரு கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியாவின் காலம் வரைக்கும் ஜனங்கள் அதற்கு தூபங்காட்டி வந்தார்களாம். எவ்வளோ ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் பாருங்க. எசேக்கியா ராஜாவின் காலம் வரைக்கும், அப்போ சவுல் ராஜாவும் இது விக்கிரகம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. தாவீதும் அதை கண்டுகொள்ளவில்லை, சாலமோனும் அதை பெரிய பெரிய ராஜாக்கள் வந்தார்கள். யாருமே அந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்து ஐயோ ஜனங்கள் இந்த காரியத்தை ஆராதிக்கிறாங்களே, தூபம் காட்டுகிறார்களே என்று சொல்லி யாருமே அதை தடை பண்ணலை. ஆனால் ஒரே ஒரு எசேக்கியா ராஜா மட்டும்தான் அதை பார்த்தாரு. எல்லா விக்கிரக தோப்புகளை அவர் அழித்து போடும் பொழுது இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கிறார். அன்பான அதுக்கு நிகுஸ்தான் என்று பேர் வேற வச்சு அதுக்கு தூபங்காட்டி கடவுளாய் அவர்கள் வணங்குகிறார்களாம். அன்பான தேவனுடைய பிள்ளை, அதை அவர் உடைத்து போட்டு விட்டார். அன்றைக்கு முழுவதுமாய் அது அழிக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெண்கல சர்ப்பம் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிசாசு சர்ப்பத்தின் மூலமாக தான் பாவத்தை கொண்டு வந்தான் உள்ளே உலகத்திற்குள்ளே. நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்க, இதை தவறாய் புரிந்து கொண்டு மருத்துவத்தினுடைய சின்னமாகவே இந்த சர்ப்பத்தை மாற்றிவிட்டார்கள் மனுஷர்கள். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு வார்த்தை பிழையாய் புரிந்து கொண்டது நிமித்தமாக அதை நோக்கி பார்த்தா எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிது. அப்போ இதுதான் கடவுள் என்று சொல்லி அந்த சர்ப்பத்தையே ஒரு கடவுளாய் மாற்றி அதை அன்பான WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சிம்பல் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ப்பம் தாங்க சிம்பல். கம்பத்தில் சுற்றப்பட்டிருக்கிற சர்ப்பம் தான் உலக சுகாதார அமைப்பினுடைய அடையாளம். எந்த அளவுக்கு வசனம் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்களேன். அங்கே கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? நீ செய்த பாவத்து நிமித்தமாய் உனக்கு வேதனை உண்டான பொழுது, உனக்கு நீ செய்த பாவத்து நிமித்தமாய் தண்டனை வரும் பொழுது பிசாசு உன்னை வேதனைப்படுத்த வேண்டியது, நீ நோக்கி பார்க்க வேண்டியது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை. சிலுவை நோக்கி பார்க்கும்பொழுது என்ன தெரியும்? அங்கே பிசாசு வெற்றி கொள்ளப்பட்டதை, பிசாசு தலை நசுக்கப்பட்டதை, அந்த சர்ப்பம் அசைவில்லாத நிலையில் இருக்கிறது உனக்கு தெரியும். அதுதான் கர்த்தர் சொல்ல வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதேதான் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சர்ப்பமானது வனாந்தரத்தில் மோசையினால் உயர்த்தப்பட்டது போல தேவகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அது உயர்த்த வைப்புன்னு சொன்னால் மேன்மைப்படுத்தப்படுவது அல்ல, அது தூக்கி மேலே வைக்கப்படுவது, மேலே உயரத்தில் வைக்கப்படுவதுன்னு சொல்லி அர்த்தம். அன்பார்ந்த ஆண்டவர் தன் சிலுவை மரணத்தை சொல்லுகிறார். எப்படியாக சர்ப்பம் அந்த கம்பத்திலே அசைவில்லாமல் இருந்ததோ அதே போல மனுஷகுமாரனும் அவர் என்ன செய்ய போகிறார்? மரத்திலே தொங்க போகிறார். எதற்காக என்று சொன்னால் சர்ப்பத்தின் கிரியைகளை, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. அன்பான தேவனே, நான் வேறு யாரை குறித்து சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமத்தில் நடந்த காரியத்தை குறித்து மட்டும்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெண்கல சர்ப்பம் பிசாசுக்கு அடையாளமாக இருக்குது. இந்த வெண்கல சர்ப்பம் இருந்த கம்பம் சிலுவைக்கு அடையாளமாக இருக்குது. அந்த கம்பத்தையும் அந்த சர்ப்பத்தையும் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவளுக்கு சுகத்தை கொடுப்பது சர்ப்பம் அல்ல, கர்த்தர் தான் சுகத்தை கொடுப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெர்கமு சபையிலே நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் பெர்கமு சபையிலே கூட ஆண்டவர் சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடம் என்று சொல்லுகிறார். பெர்கமு நகரத்தை குறித்து, அந்த பெர்கமு நகரத்தை ஏன் சாத்தானின் சிங்காசனம் உள்ள நகரம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பான அந்த இடத்துல சர்ப்பத்தை வைத்து வைத்தியம் பார்க்கப்பட்டது. அந்த நாட்களிலே பாம்பை கடிக்க வைத்து வைத்தியம் பார்க்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால்
பாம்பு கடித்து அவர்களுக்கு சுகம் கிடைத்து விட்டதாக நம்ப வைத்தார்கள் ஜனங்களை. அப்படியெல்லாம் நடந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் சுகத்தை கொடுக்கிறது பிசாசு கிடையாது. பிசாசு சுகத்தை கொடுக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும். இன்றைக்கு சிலுவையிலே தலை நசுக்கப்பட்ட உயிரில்லாமல் இருக்கிறதான சர்ப்பத்தை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அதை வெற்றி கொண்ட இயேசு நமக்கு கண்களுக்கு தெரிவார். நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, நம்மை தண்டித்து கொண்டிருந்ததான சர்ப்பம் சிலுவையிலே உயிரில்லாமல் இருக்கிறது. அது அசைவற்ற நிலையில் வெற்றி கொள்ளப்பட்டது. ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் வேதனையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக. இதற்கு நெகுஸ்தான் என்று பேர் வேற வச்சுட்டாங்க இஸ்ரவேல் ஜனம். நெகுஸ்தான் சொன்ன என்ன தெரியுமா? வெண்கல துண்டு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. நெகுஸ்தான் என்று சொன்னால் வெண்கல துண்டு, அவ்வளோதான். அந்த வெண்கல துண்டு என்ன செய்யும்? உனக்கு சுகத்தை கொடுக்குமா? இல்லை, கர்த்தர் மட்டும்தான் சுகத்தை கொடுக்கிறோம். எனவே சுகத்தை கொடுக்கக்கூடிய சிலுவையை நாம் பார்க்கணும். பாவ உணர்வடைந்து நாம் பார்க்கணும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். என்கிற சர்ப்பத்தை குறித்து, சிலுவை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை நீர் மட்டுமே கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பாவ உணர்வடைந்து உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் நீர் சுகத்தை கொடுக்கிறவர் என்பதை ஆண்டவரே இன்றைக்கு நீ பேசியிருக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சிலுவை மரணத்தின் மூலமாய் ஆண்டவரே உண்டாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தை கேட்கிற எல்லோருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர்